அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஐஎன்எம் ரிலேட்டடாக இந்திய விடுதலை போரின் பல்வேறு கட்டங்கள் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள், ஒரு 50 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்திற்கான மவுண்ட் பேட்டன் திட்டம் எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்திற்கான மவுண்ட் பேட்டன் திட்டம் எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் சரிதான், மீரட் கூட்டம் என்பது சரியான ஒன்று. 1924 பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டுமென வெளிப்படையாக அறிவித்தவர் யார்? 1924 பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டுமென வெளிப்படையாக அறிவித்தவர் ஆப்ஷன்ல லாலா லஜபதி ராய் ஆவார். மகாராஷ்டிரத்தில் அமைந்த தனது பாவுனர் ஆசிரமத்திலிருந்து 1940 அக்டோபர் 17 முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யார்? பாவுனர் ஆசிரமத்தில் 1940 அக்டோபர் 17 முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் ஆச்சாரியா வினோபா பாவே என்பது சரியான பதில். கீழ் காண்பவனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. கான்பூர் வழக்கு இதுல சரியான ஒன்றுன்னு எதுன்னு பாருங்க. இதுல கான்பூர் சதி வழக்கில் ஆரம்பத்தில் 11 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டனர். இதுல பாத்தீங்கன்னா 8 பேர் மீது மட்டுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதுதான் சரியான ஒன்று. எம்என் ராய் பாண்டிச்சேரியிலும் ஆர்.எல். சர்மா ஜெர்மனியிலும் இருந்ததால் குற்றப்பத்திரிகை அனுப்பி வைக்கப்பட்டன. நளினி குப்தா மற்றும் எஸ்.ஏ. டாங்கே ஆகியோர் அரசு தரப்பு சாட்சியாக மாறினர். இதுல ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. பொறுத்துக. மீரட் சதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க 1929. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் 1930. கான்பூர் சதி வழக்கு 1924. பொன்மலை ரயில்வே வேலை நிறுத்தம் 1928. ஆப்ஷன் டி இதற்கு சரியான பதில். படிப்பறிவற்ற ஏழையா இருந்தும் தங்கம் போன்ற பொருள்களுக்கு ஆசைப்படாமல் தயக்கமின்றி அத்தனை கொடுமைகளையும் பழியையும் தாங்கிக் கொள்ள முடிந்தது என்று தனது சுயசரிதையில் எழுதியவர் யார்? படிப்பறிவற்ற ஏழையா இருந்தும் தங்கம் போன்ற பொருள்களுக்கு ஆசைப்படாமல் தயக்கமின்றி அத்தனை கொடுமைகளையும் பழியையும் தாங்கிக் கொள்ள முடியாது என்று தனது சுயசரிதையில் எழுதியவர் கல்பனா தத் அவர்கள். சுதந்திர இந்தியாவிற்கான இந்திய தேசிய காங்கிரசின் பொருளாதார கொள்கை பற்றிய பார்வையை வழங்கியது. அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. மேற்காணும் கூற்றுகளில் எந்த காங்கிரஸ் மாநாட்டின் போது வெளிப்பட்டது? அதுல சுதந்திர இந்தியாவிற்கான இந்திய தேசிய காங்கிரசின் பொருளாதார கொள்கை பற்றிய பார்வை மற்றும் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அது எந்த மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா கராச்சி மாநாடாகும். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் ஆன்சர் சரிதான், சித்தரஞ்சன் தாஸ் ஆவார். 1927 மார்ச் 20 டெல்லியில் நடைபெற்ற முஸ்லிம் லீக் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கைகளில் சரியானதை தேர்க. ஆப்ஷன்ல பாருங்க. பம்பாயுடன் சிந்து பகுதியை சேர்ப்பது, பெருபாரியையும் அதன் எல்லைகளையும் சீர்திருத்துவது, பஞ்சாபிலும் வங்காளத்திலும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஒன்று. மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லிம்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதும் தவறான ஒன்று. உலகத்தின் எந்த ஒரு பகுதியிலும் ஒரு நாட்டுரிமையும் ஒரு மதமும் ஒரு பொருளை தருகிற வார்த்தைகளாக இல்லை. இந்தியாவில் அவ்வாறு எப்போதும் இருந்ததில்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் சரிதான். இந்த கூற்றை கூறியவர் மகாத்மா காந்தியடிகள் ஆவார். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க காண்க. 1924 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை முஸ்லிம் லீக் ஆதரித்தது. அவருதான். 1946 அரசியல் நிர்ணய சபைக்கு நடைபெற்ற தேர்தலில் முஸ்லிம் லீக் மத்திய சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட 30 இடங்களில் வென்றது.
அடுத்தது 1946 பெதிக் லாரன்ஸ் தலைமையில் அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவிற்கு 2 அடுக்கு கொண்ட கூட்டாட்சி முறையை பரிந்துரைத்தது. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று 2 மற்றும் சரியான ஒன்று, ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. கீழ் காண்பவனவற்றை காலவரிசை படுத்துக. சுதந்திர இந்தியாவிற்கான தற்காலிக அரசு, ராயல் இந்தியா கடற்படை கழகம், இடைக்கால அரசாங்கம். இதில் அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கின் லாகூர் தீர்மானம், அடுத்தது தற்காலிக அரசு, ராயல் இந்தியா கடற்படை கழகம், அடுத்த ஒன்று இடைக்கால அரசாங்கம். இதுதான் சரியான காலவரிசை. ஆப்ஷன் சி சரியான ஒன்று. இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம்களையும் அமைச்சரவை தூதுக்குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எந்த தினத்தை நேரடி நடவடிக்கை நாளாக முஸ்லீம் லீக் அனுசரித்தது? அந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16, 1946 கூற்று டிசம்பர் 22, 1939 முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது. காரணம், 2ஆம் உலகப் போரின் போது வெல்லிங்டன் பிரபு இந்தியாவும் போரில் இருப்பதாக உடனடியாக அறிவித்தார். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி, காரணம் தவறான ஒன்று. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். பொறுத்துக மதன் மோகன் மால்வியா, அவர் பார்த்துருக்கோம். இந்து மகாசபா. புலிகன் பிகாரி தாஸ், டாக்கா அனுசீலன் சமுதி. அடுத்தது பகத்சிங், நவஜீவன் பாரத் சபா. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா மோகன் சிங் ஆசாத் ஹிந்து பாஜ். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடையாகும். ஓர் பத்திரிகையாளராக பணியாற்றுவதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர் யார்? யார் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர்? ஆப்ஷனில் ஆன்சர் சரிதான், சுரேந்திரநாத் பானர்ஜி என்பது சரியான பதில். கீழ் காண்பவனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. காலனி அரசு ஆகஸ்ட் 9, 1942 அன்று காந்தியடிகளையும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களையும் கைது செய்தது. இதன் காரணமாக டாடா எஃகு தொழிற்சாலை மற்றும் அகமதாபாத் ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். காந்தியடிகள் பிப்ரவரி 10, 1943 சிறைச்சாலையில் 21 நாட்கள் உண்ணாவிரதத்தை அறிவித்தார். இதெல்லாம் சரி. மே 6, 1943 காந்தியடிகள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்பது தவறான ஒன்றாகும். ஜூலை 6, 1944 தனது ஆசாத் ஹிந்து ரேடியோ மூலம் சுபாஷ் சந்திரபோஸ் எங்கிருந்து காந்தியடிகளின் ஆசியை கோரினார்? அது எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரங்கூன் என்பது சரியான பதில். HMIS தல்வார் என்ற போர்க்கப்பலின் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்று எழுதியவர் யார்? அதை எழுதியவர் பாலை சந்திரதத் என்பது சரியான பதில். கூற்று சுதேசி இயக்கத்துடன் தமிழகத்தில் தீவிரவாதமும் தலைதூக்கியது. காரணம், சுதேசி இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக மாறினர். இவர்களின் பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சியுற செய்தது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் ஏ சரியான பதில். ஜூன் 1945 நடத்தப்பட்ட சிம்லா மாநாட்டில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டதில் பொருந்தாதவர் யார்? இதில் நேரு, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், வல்லபாய் படேல். பொருந்தாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். வேவல் பிரவின் சிம்லா மாநாடு கைவிடப்பட்டதற்கான காரணம் என்ன? இதில் ஆப்ஷனில் காரணம் பார்த்தீங்கன்னா அரசு பிரதிநிதியின் குழுவிற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை என்பது தான் அது கைவிடப்பட்டதற்கான காரணங்களில் ஒன்றாகும். கீழ் காண்பவனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. இடைக்கால அரசாங்கத்தில் இதில் சரியான இணை பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு ஜெகஜீவன் ராம் என்பது இடைக்கால அரசாங்கத்தில் வருவார். இது சரியான இணையாகும். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது லின்லித்தோ பிரபு அரச பிரதிநிதியாக இருந்தார். அப்போது டெல்லியில் உஷா மேத்தா ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தினார். இது தவறு, அந்த இடம் தவறு. இவ்வியக்கத்தின் தொடக்கத்தில் செய் அல்லது செத்து மடி என்று காந்தியடிகள் அறிவித்தார். இதில் கூற்று 1 மற்றும் 3 சரியான ஒன்றாகும்.
அடுத்த ஒன்று பொறுத்துக. டக்ளஸ் கிங்போர்டு, ராபர்டாஸ், மைக்கேல் ஓ டயர், சாண்டர்ஸ். இது டக்ளஸ் கிங்போர்டு குதிரம்போஸ், ராபர்ட் ஆஸ்துரையை கொன்றவர் வாஞ்சிநாதன், மைக்கேல் ஓ டயர் உதம் சிங், சாண்டர்ஸ் பகத்சிங். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. வேபல் பிரபு அரச பிரதிநிதி பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு மவுண்ட்பேட்டன் பிரபு அரச பிரதிநிதியாக எப்போது நியமிக்கப்பட்டார்? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22, 1947 நியமிக்கப்பட்டார். நேரு முதலில் காந்தியை எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சந்தித்தார் மற்றும் மாநாட்டின் தலைவர் யார்? அது 1916 லக்னோ மாநாடு. அதன் தலைவராக இருந்தவர் அம்பிகா சரண் மஜும்தார் என்பது சரியான பதில். முஸ்லிம் லீக் உருவாக்கத்தோடு தொடர்புடைய இடம் எந்த இடம்? முஸ்லிம் லீக் உருவாக்கத்தோடு தொடர்புடைய இடம் சிம்லா என்பது சரியான பதில். நீண்ட காலத்திற்கு முன்னர் நாம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம். இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக மிகவும் கணிசமான அளவில் மீட்கும் நேரம் வந்துவிட்டது என்று கூறியவர் யார்? இந்த கூற்றை கூறியவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. 562 சுதேசி அரசுகள் அனைத்தும் இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட்டு பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் தகவல் தொடர்பில் இந்தியாவின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டன. இடைக்கால அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராகவும் மாநில நிர்வாகங்களுக்கான அமைச்சராகவும் விபி மேனன் பட்டேல் தான் இருந்தார். இது தவறு. இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்ட இணைப்புறுதி ஆவணமே சுதேசி அரசுகள் ஏதேனும் ஒரு நாட்டுடன் இணையும் ஒப்பந்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் கூற்று 1 மற்றும் 3 சரியான ஒன்றாகும். 1924 கான்பூரில் ஹிந்துஸ்தான் குடியரசு கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர்களில் பொருந்தாதவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் சன்யால் என்பது பொருந்தாதவரா. சந்திரசேகர் ஆசாத் இவர் தான் பொருந்தாதவராவார். பொறுத்துக. மகாராஜா ஹரிசிங் எந்த இடத்தை சார்ந்தவர்? நிசாம், திவான் பூட்டே, ஹன்வந்த் சிங். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மகாராஜா ஹரிசிங் இவர் ஜம்மு காஷ்மீர் மன்னராக இருந்தார். அடுத்தவர் நிசாம் ஹைதராபாத், திவான் பூட்டே ஜூனாகத், ஹன்வந்த் சிங் ஜோத்பூர். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கீழ் காண்பனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. பகத்சிங் 1926 ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனை ஹிந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் என மாற்றினார். இது தவறுதான். ஏப்ரல் 8, 1929 மத்திய சட்டமன்றத்தில் பகத்சிங்கும் ஜிதேந்திரநாத் தாஸும் குண்டு வீசினர். தவறு. இதுதான் சரி. ஜிதேந்திரநாத் தாஸ் உண்ணாவிரதம் இருந்து 64 நாட்களுக்கு பின்னர் மரணம் அடைந்தார். இது சரியான ஒன்று. குண்டு வீச்சு வழக்கின் விசாரணை முடியும் வரை லாகூர் சதி வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இதுவும் தவறான ஒன்றுதான். டிசம்பர் 1928 லாலா லஜபதி ராய் மீது கொடுந்தாக்குதல் நடத்தி அவரின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை கண்காணிப்பாளர் டிசம்பர் 1928 லாலா லஜபதி ராய் மீது கொடுந்தாக்குதல் நடத்தி அவரின் மரணத்திற்கு பொறுப்பான அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல ஜேம்ஸ் ஏ ஸ்காட். இது சாண்டர்ஸ். ஆமாம். அடுத்த ஒன்று. பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர்? பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள்? ஜூன் 30, 1948 கூற்று. பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கையாகும். மக்கள் 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தனர். இது காரணம். ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்த ஒன்று. வேலண்டைன் சிரோலிக்கு எதிராக தாம் கொடுத்த அவதூறு வழக்கை நடத்த பிரிட்டன் சென்றார். தலைவர்கள் விடுதலையாகாவிட்டால் சட்டமறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துவது குறித்து 1917 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் வலியுறுத்தினார்.
மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படுபவர் ஆன்சர் சரிதான். அவர் பார்த்தீங்கன்னா திலகர், பாலகங்காதர திலகர் என்பது சரியான ஒன்று. கீழ் காண்பவனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் தவறான இணை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குழு ஆ ஐக்கிய மாகாணம் மற்றும் பீகார், இது அமைச்சரவை தூதுக்குழுவில் தவறான இணையாகும். அனைத்திந்திய காங்கிரஸ் குழு 1947 ஜூன் 15 கூடிய போது யாரால் இந்திய பிரிவினைக்கான தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டது? அது யாரால்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த் பல்லப் பந்த் என்பவரால் முன்னெடுக்கப்பட்டது. கூற்று 1946 ஜூலை 29 முஸ்லீம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை நிராகரிப்பதாக அறிவித்தது முஸ்லீம் லீக். காரணம், அதிகாரத்தையும் மாற்றித்தரவும் நாட்டின் பிரிவினையை நடைமுறைப்படுத்தவும் மவுண்ட் பேட்டன் இந்தியா வந்தார். இதில் கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி. கீழ் காண்பவனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இதில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் பூனா சிறை என்பது சரியான ஒன்று. கீழ் கண்டவற்றுள் கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரை எது? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை அமைக்க திட்டம் என்பது சரியான ஒன்று. 1937 ஆண்டு தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் லீக் வாக்குகளின் மொத்த வாக்கு சதவீதம் எவ்வளவு? அவங்க 4.8 வாக்கு சதவீதம் பெற்றனர். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. 1947 ஆகஸ்ட் 9 பஞ்சாபின் பகுதியாக இருந்து வந்த 62,000 சதுர மைல்கள் கொண்ட நிலம் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. இப்பகுதிகளில் 1 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம் மக்கள் வாழ்ந்தனர். இந்தியாவின் பகுதியாக வரையறை செய்யப்பட்ட கிழக்கு பஞ்சாப் 37,000 சதுரடி நிலப்பரப்பு கொண்டிருந்தது. இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. 1853 இயக்கப்பட்ட இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் எவற்றிற்கிடையே இயக்கப்பட்டது? 1853 போரிபந்தர் மற்றும் தானே இடையே இயக்கப்பட்டது. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. அரவிந்த் கோஷ், லாலா லஜபதி ராய் ஆகியோர் சமய அடையாளங்கள், திருவிழாக்கள் ஆகிய தளங்களை பயன்படுத்தி காலனித்துவ எதிர்ப்பு உணர்வை ஊட்டினர். சரிதான். கணபதி விழா மூலம் திலகர் தான். லாலா லஜபதி ராய் இந்துக்களை திரட்ட முயற்சி மேற்கொண்டார். தவறு. அடுத்த ஒன்று, முஸ்லிம்களை திருப்திப்படுத்தும் கொள்கைக்கு லால்சந்த் கடும் கண்டனம் தெரிவித்தார். இதில் கூற்று 1 மற்றும் 3 சரியான ஒன்று. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலில் ஈடுபட்ட சூரியசனின் தூக்கு தண்டனை எப்போது நிறைவேற்றப்பட்டது? அது ஜனவரி 12, 1934 நிறைவேற்றப்பட்டது. வகுப்புவாதம் என்பது பிற்போக்குவாதிகளின் நவீன உலகத்திற்கு பொருந்தாத காலாவதியான ஒரு கருத்தை விடாப்பிடியாக பிடித்துள்ளனர். இது தேசியவாதம் என்ற கருத்தாக்கத்திற்கு முற்றிலும் எதிரானது என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. கூற்று, ராஜாஜியும் புலபாய் தேசாயும் காங்கிரஸ் செயற்குழுவில் இருந்து பதவி துறப்பு செய்தனர். காரணம், வார்தாவில் 1942 ஜூலையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடு தழுவிய சட்ட மறுப்பு போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ சரியான விடை. 1921 வேல்ஸ் இளவரசரின் வருகையை புறக்கணிக்க மக்களை திரட்டுகையில் பசு பாதுகாப்பை பரப்புரை செய்தவர் யார்? இந்த பசு பாதுகாப்பு அடிக்கடி கேட்டிருக்காங்க. சுவாமி ஸ்ரத்தானந்தா என்பது சரியான பதில். ஃப்ரெண்ட்ஸ், இன்று இந்திய விடுதலை போரின் பல்வேறு கட்டங்களில் ஒரு முக்கியமான 50 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.